வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி ரொம்பவே மன வருத்தப்படுறாங்க. நம்ம முத்தையும் மீனாவையும் அந்த கதிர்கிட்ட பணம் வாங்கினாங்கன்னா நம்மக்கிட்ட தரமாட்டாங்களே அப்படின்னு நினச்சில நம்ம இந்த சிட்டிக்கிட்ட சொன்னோம். சிட்டி இப்படி பெரிய அமௌண்ட் வந்தோடனே அப்படியே மாறிட்டானே, என்னதான் இருந்தாலும் சண்டியன் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் வருந்துறாங்க. அப்போ வித்தியா சொல்கிறாங்க, உன்னை படித்து சொன்னாடி அவன் சவகாசமே வேண்டாம், ஊர் உலகத்தில் அவனுக்கு அப்படி நல்ல பேர் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீ முத்துக்கு எதிராக இருக்கான், முத்து எனக்கு பிடிக்காது, அவன் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ பாரு என்ன ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. இல்லடி இப்படிங்கிறாங்க. என்ன இல்லடி, இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன செய்யனே தெரியல, வீட்டில் வேறு ஆண்டி உங்கள் அப்பாட்ட பேசினியா மாமாட்ட பேசினியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கள் மாமா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி என்னத்தையோ பேசி கொண்டு வந்துடலாம், ஆனால் பணத்தை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறாங்க. நீ கூப்பிட்டா மட்டும் ஃபோன் பண்ணி வந்துடுவாரா? அது வரவே மாட்டார், இன்னும் வீட்டு பக்கமே வர மாட்டேன், நீ கூப்பிட்டு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. இப்போ அது இல்லடி பிரச்சனை, இப்போ நான் எப்படி அந்த பணத்தை மீட்டுறது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. உடனே வழக்கம் போல் அமைதியாக இருக்க வேண்டியதான், வேறு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க வித்யா. நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும், 30 லட்ச ரூபாய் இழந்திருக்கேன், எப்படியா அந்த சிட்டிகிட்ட வாங்கணுமே, அதுக்கு வழி சொல்லேன் அப்படிங்கிறாங்க. நான் என்னடி சொல்ல முடியும், நீ வேணால் ஒரு பெட்டிஷனை கொடுக்கலாம், கொடுத்து அந்த பணத்தையும் வாங்கலாம், ஆனால் நீ யாருங்கிறத அவன் சொல்லிடுவான்ல, அதோட வாழ்க்கை ஃப்ளாப் ஆயிரும்ல அப்படிங்கிறாங்க. என் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லடி அப்படிங்கிறாங்க. அதுக்காடி இவ்வளோ கஷ்டப்பட்டேன், எதை கேட்டாலும் பொறும்ப, நான் இப்போ சொல்ல மாட்டேன், எனக்கு ஒரு காலம் வரணும்ப, இப்போ நீ சொல்லணுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலடி, மனோஜ் என்கிட்ட பழைய மாதிரி பேசுகிறதே இல்லை, அந்த 30 லட்ச ரூபாயை எனக்கு தெரிஞ்ச ஆள் மூலமாக வாங்கிடலாம் மனோஜ்னு சொன்னேன். இப்போ அதை வாங்கவே இல்லை, உங்கள் அப்பாட்டையும் பணம் வாங்கி தர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் பணம் வாங்கி அதை ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்சோ அவ்வளோதான், அதுவும் சிட்டி இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்சோ அவ்வளோதான், ஏன்னா யாருமே அந்த வீட்டில் வச்சு பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ சிட்டிகிட்ட வாங்குறதுக்கு வழி தான் என்ன அப்படிங்கிறாங்க. அவனும் தினேஷ் தான் ஒன்று சேர்ந்துட்டானுங்களே, தினேஷுக்கு சரியாயிடுச்சான், தினேஷ் எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொல்லிட்டாங்கிறான். அப்போ தினேஷ் எல்லாத்தையும் தான் சொல்லியிருப்பான், என் கடந்த கால வாழ்க்கையெல்லாம் சொல்லியிருப்பான்ல, இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ 30 லட்ச ரூபாயும் போண்டி தானா அப்படிங்கிறாங்க. பிறகு என்னடி பண்ண முடியும், சரி இப்போ பணத்துக்கு என்ன பண்ண போகிற, என்றைக்காவது ஒரு நாள் தெரியத்தானே செய்யும், அந்த கதிர் பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி என்கிட்ட வீடியோ காலில் பேசினாங்க, நான் சிட்டிகிட்ட கொடுத்துட்டுன்னு சொல்ல தானே செய்வான் அப்படிங்கிறாங்க. அந்த கதிரெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருமே பார்க்க முடியாது, ஆனால் என்ன எங்கள் அங்கிள் எதையாவது சொன்னார்னா அந்த முத்து தான் கிறுக்குவாக்கில் அங்கே ஏற்காடு எதுவும் போயிடக்கூடாது, அப்படி போயிட்டோம்னா அவ்வளோதான், சீன் ஓவராயிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்ன தான் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரே வழி தாண்டி இருக்குது, பேசாமல் என் கிராமத்தில் இருக்க வீட்டை விற்றுலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வித்யாவுக்கு சிரிப்பு அடக்க முடியல. ஏன் வித்யா சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இது ஒரு காமெடியாக தெரியலையா, கிராமத்தில் இருக்க வீடு எவ்வளோ பெறும், நீ 30 லட்ச ரூபா வேணுங்கிற, அது 30 லட்ச ரூபாய்க்கு வருமா, 3ல் ஒரு பகுதி வருமானே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான், இப்போ ஏதாவது ஒன்று கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் வாயை அடக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, உங்கள் கடையை மீட்டணுனாலுமே உங்களுக்கு 27 லட்ச ரூபா வேணும், என்ன உங்களுக்கு கடன் ஓவராக இருக்குது, இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு வெயிட்டிங் கால் வருது. ஹலோ அப்படிங்கிறாங்க. ரோனி, நான் மனோஜ் பேசுகிறேன், அப்பா கடைக்கு தான் வந்தேன். அப்பா கடையா, அது நம்ம கடை தானே மனோஜ் அப்படிங்கிறாங்க. அதான் கடையை வாங்கிட்டாங்களே, என்னையை ஓனராக நடத்துகிறாங்க எல்லோரும், நான் பேங்க் வந்திருக்கேன், அசோக் செய்கிற வேலையை பூரா இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன், பேங்க் வர்றது ஆர்டர் எடுக்கிறது எல்லாமே நான் தான் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ எதுக்கு கால் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, கடன்காரங்க 4-5 பேர் கடையில் சத்தம் போட்டு போயிட்டாங்க, ஒரு வாரத்தில் பணம் தரல அப்படின்னா நடக்குதே வேறு, சந்தோஷ் சார் கால் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டாரு, நீனும் எடுக்க மாட்டேன், நான் வெட்டக்கு வேலை பார்க்கியா, ஒழுங்கு மரியாதையாக பணம் வரல அப்படின்னா அதுக்கு மேலே நான் செய்ய வேண்டியிருக்கும், நான் உங்களுக்கு பணம் அனுப்புனது எங்களுக்கு எல்லார்ட்டையுமே ரிசிப்ட் இருக்குன்ட்டு போகிறாங்க, அதான் எனக்கு என்ன பண்ணணும்னு புரியல அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்ன வழி பண்ண போகிற ரோகிணி, அந்த 30 லட்சத்தை மீட்கிறதுக்கு நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேமரா பதிவுலாம் வாங்கிட்டேன் வச்சுட்டேன்னே, இப்போ என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நான் ஒரு நம்பகமான ஒரு ஆள்கிட்ட தான் கொடுத்துருக்கேன், அவங்க எப்படியாவது அந்த கதிரை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் சொல்லதான் கேளு, அந்த முத்து ரொம்ப படிக்கலைனாலும் கொஞ்சம் விவரமானவன் தான்,
அவன்கிட்ட பேசாமல் கொடுத்துருவோம். அந்த பணம் எப்படி 30,00,000 வந்துருச்சுன்னா நம்ம கடன்லாம் அடைஞ்சிரும் ரோகிணி அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், முத்துட்டு போச்சுன்னா பணம் வராது அப்படி இப்படின்னு நடிக்காங்க. என்ன ரோகிணி, இப்போ நான் பாரு, இப்போ கடைக்கு மதியத்துக்கு மேலே போகிறதா, கடன்காரங்க யார் வருவாங்கன்னு தெரியல, அப்பா என்னை பார்க்குற பார்வையே எனக்கு அந்த கடைக்குள்ளே நிற்கவே முடியல அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ், எப்படியாவது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே பாருடி, மனோஜ் வேறு அது சம்மந்தமாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறாங்க. பண்ண தான் செய்வார். நீ என்ன செஞ்சுருக்கணும் ரோகிணி, முத்தையே ரெடி பண்ணி திரட்டுன்னு விட்ருக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் அவங்க பணம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினச்சேன்டி, இப்படியா சிட்டி பண்ணுவான்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. முத்தாவது நம்ம என்னத்தையாவது அங்கிள்கிட்டையாவது சொல்லி வாங்கிக்கலாம், சிட்டிக்கிட்ட போய் வாங்க முடியுமாடி, அதை நினைக்கல நீ கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரிடி, நடந்ததை விட்டு நீ சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க, ஏதாவது ஐடியா கொடுப்போன்னு பார்த்து கொண்டு வந்தால் நீ எனக்கு எதுக்காக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதானே நல்லது, காலம் இல்லை, நான் வேலைக்கு போகாமல் உனக்கு நான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சிட்டிக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ எல்லோரும் கால் பண்ணி பேசுகிறாங்க. கால் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் வட்டி தொழில் ஆரம்பிக்க போகிறேன், யாருக்கு பணம்னு வந்து வாங்கிக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிட்டிட்டு தான் இப்போ 60,00,000 கை முதல் வந்திருக்கேன். அப்போ நிறைய பேர் வராங்க. வரவங்களுக்கு பூரா இந்த சதவீதம் வட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 20,00,000 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. 40,00,000 கையில் வச்சுருக்காரு. பயங்கர சந்தோஷம். ரோகிணியை வச்சு ஒரு 60 லட்சம் ப்ளஸ் ஒரு 62 லட்ச ரூபா நம்மளுக்கு லாபம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த ரோகிணி பயங்கரமான ஆளாக தான் இருப்பலா அப்படிங்கிறாங்க. எப்பா, அவளை வச்சு நம்ம வந்து நல்லா சாப்பிடலாம். இப்போ கடை வேறு இருக்குது, எப்படியும் அந்த கடை நல்லா டெவலப் ஆயிரும் கொஞ்ச நாளில். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட்டான அமௌண்ட்டை ரோகிணிட்டு வாங்கிக்க வேண்டியதான், கொஞ்ச நாள் இது ஆறப்பட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கதிர் வந்து உட்காந்துட்ருக்காரு. அவருக்கு வழக்கம் போல் கை அரிக்குது. அரித்தோடனே எங்கேயாவது ஆட்டையை போட்டால் தான் வந்து சரி வரும், நம்ம வேறு இப்போ வேறு ஒரு 60 லட்சத்தை இழந்துட்டோம் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாங்க, எங்கேயாவது ஆட்டையை போடணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நம்ம வேறு எங்கேயாவது ஆட்டையை போடுறதுக்கு பதிலாக நம்ம ஏற்காட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஒரு ஊரில் ஆட்டையை போடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க, பக்கத்தில் ஆட்டையை போட்டால் சரியாக வராதுங்க, நம்மளுக்கு இங்கே பங்களா இருக்குது, நம்ம இங்கே பொறுத்த மட்டும் நம்ம ஃபாரினில் பிஸ்னஸ் பண்ணத மாதிரி சீன் போட்டுட்ருக்கோம், நம்ம இங்கே ஏதாவது பண்ணால் சரி வராது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான். சரி, லாங்காக போனால் வீடு வந்து எவனாவது மறுபடியும் எடுத்து போனான்னு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க, நம்ம தான் புதுசாக வந்து ஆட்கள்லாம் வேலைக்கு சேர்த்துட்டோமே, நம்ம சேர்த்துருக்க எல்லாருமே பயங்கரமான போல்டான ஆட்கள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம மெட்ராஸுக்கு போகையில் ஏற்காடுன்னு ஏதோ இதில் உளறியிருக்கோம், அதான் யார்கிட்ட உளறோம் என்ன உளறன்னு தெரியல. ஆனால் இன்னமும் வந்து இந்த சொந்த இடத்த உளறிடக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், முதல்ல ஐடி ப்ரூஃபெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, அது சொந்தமாக செய்யுங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் செய்கிறாங்க. செஞ்சுட்டு நேராக கோயம்புத்தூரை பார்த்து போயிடுறாங்க. அங்கே கோயம்புத்தூரில் ஒரு பெரிய வீடாக வாடகைக்கு எடுக்காங்க. வாடகை எடுத்துகிட்டு எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் விஷயமா வந்திருக்கோம், எங்களுக்கு 3 மாதம் தேவை அப்படின்னு சொல்லி வாடகை எடுக்காங்க. அப்போ இதே மாதிரி யாராவது இழிச்சு வாங்கி சிக்குதானா அப்படின்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் பெரிய பொது இடங்களில் அலையுதாங்க. அலைஞ்சி ஒரு சோம்பேறி ஒரு ஆளை பிடிச்சி சொல்லுதாங்க, எங்களுக்கு இந்த இடத்துல வீடு இருக்குது, என்ன ஒரு 5 கோடி ரூபா வீட்டை நாங்கள் 2 கோடி ரூபாய்க்கு தரோம், யாராவது ஆள் இருந்தால் கூட்டிவாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. சரி சார், நான் கூப்பிட்டு வரேன், எனக்கு கமிஷன் தருவீங்களா அப்படிங்கிறாங்க. பத்திரம் முடியுது அன்றைக்கி வாங்கிக்காங்க அப்படி இப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. அவ்வளோ ஒரு அலைஞ்சு ஒரு ஆளை ரெடி பண்ணி இந்த வீடெல்லாம் காமிச்சு கொண்டு போயிடுறாங்க. இப்படியா இருக்குது. இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் நாடக நடிகர் தங்களுடைய தங்கச்சி கல்யாணத்தை டிவியில் விளம்பரம் பண்ணுறாரு. இத்தனாம் தேதி கல்யாணம், எல்லோரும் இந்த திருமணத்தில் கலந்து கொள்ள வேணும், ஒரு சிலவங்களுக்கு எங்களோட பத்திரிக்கை கிடச்சிருக்கும், கிடைக்காமல் இருக்கலாம், அதனால் இந்த இதே அழைப்பாயாச்சு எல்லோரும் திருமணத்துக்கு வரணும்னு சொல்லி விளம்பரம் போகுது. இதை பார்த்தோன்னே கதிர், இங்கே பாரு, அந்த நாடக நடிகர் வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுருக்காரு, நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொல்லலையே அப்படிங்கிறாங்க. ஏங்க, நம்ம அவரை வந்து ஆட்டையை போடலாம்னு நினச்சி ஒரு சினிமா எடுத்துடலாம் வச்சிடலான்னு சொல்லிட்டு சும்மையாவது சீனை போட்டோம், எங்ககிட்ட முதல் கொஞ்சம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சீனை போட்டோம், என்னத்தையா பணத்தை ஆட்டையை போடலான்னு பார்த்தோம். ஆனால் அவங்ககிட்டையும் பணம் நிறைய இருக்க தாங்க செய்யுது, அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் சீனை போட்டால் பணத்தை ஆட்டையை போட்டுடலாங்க அப்படிங்கிறாங்க. சென்னைக்கு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க. ஏங்க, நம்ம ஏமாத்து வந்து பணத்தை கொடுத்துட்டோம், இப்போ யார் நம்மகிட்ட வரப்போகிறான், பேசாமல் நம்ம அவன் கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்தானே அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அவன் டச் இருந்தால் நல்லது தான், அவனுக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் தெரியுது, அந்த பெரிய பெரிய ஆட்களை வச்சு நம்ம என்னத்தையாவது ஆட்டையை போடலாம் நல்ல அப்படிங்கிறாங்க. சரிங்க, இந்த வீடை மட்டும் எப்படியாவது நம்ம கை மாற்றி விற்றுட்டு நம்ம பாட்டில் போயிட்டுருப்போம் அப்படிங்கிறாங்க. அதுக்கெலாம் நேரம் இல்லை, கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 3 நாள் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரிங்க, கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்துடலாம். கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்தோம்னா கண்டிப்பாக அந்த நாடக நடிகர் நம்மளை ரொம்பவே நம்பிடுவார். நம்பினதுக்கப்புறம் நான் சினிமா எடுக்க போகிறேன், அதை எடுக்க போகிறேன், இதை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டரை வர சொல்லி ஒவ்வொருத்தட்டையும் உங்களுக்கு நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணம் டைட் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பணத்தை நிறைய ஆட்டையை போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அப்படி பண்ணால் தான் நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. பேசுகிறாங்க, 2 பேருமே மாற்றி பேசுகிறாங்க. பேசி முடிச்சோன்னே அந்த நாடக நடிகருக்கு கதிர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, என்ன சார்
உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. யார் பேசுகிறது அப்படிங்கிறாங்க. நான் கதிர் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஓ நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. அழைக்காங்களே அப்படிங்கிறாங்க. சார் அந்த பீச் ஹவுஸை கொடுத்துட்டீங்களோ அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் அங்கே இருந்த மாதிரி இல்லையே, ஒரு முறை வந்தால் நீங்கள் இல்லை வேறு யாரோ இருந்தாங்க அப்படிங்க. ஆமாம் சார் அதை நான் கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியா சரி சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடவே இல்லையே அப்படிங்கிறாங்க. சார் நான் மறந்துட்டேன் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க சார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் டிவியில் பார்த்துட்டு தான் இது பண்ணுறோம். வருதா சார் விளம்பரம்லாம் நல்லா வருதா சார் அப்படின்னு. நல்லா வருது, நீங்கள் வந்துடுங்க சார் அப்படின்னு. கண்டிப்பாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. உடனே இவனு ஏமாற்றிட்டு நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்துக்கு கால் பண்ணுறாரு. தம்பி அப்படிங்கிறாங்க. ஹலோ அப்படிங்கிறாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. அந்த கதிர் எனக்கு இப்போ கால் பண்ணால் என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வரானா, ஆனால் என் தங்கச்சி கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணிடாதீங்க, அதை முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படிங்கிறாங்க. சரி அந்த டெக்கரேஷன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் எல்லா இதுவுமே தயார் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. கல்யாணத்துக்கு சூப்பராக பண்ணிடுங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய நடிகருங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க. இந்த ஒரு ஆள் டுபாக்கு ஒரு ஆளை வச்சுட்டு நீங்கள் என்ன எடை போட்டுறாதீங்க, நல்லா இருப்பாங்க, நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக சார் எங்கள் வீட்டம்மாவை நம்பி நீங்கள் தொழில் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக நல்லா பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அந்த அந்த அம்மா சிந்தாமணி அம்மா நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒழுங்காகவே பண்ணலை. அந்த மண்டபத்தை கொஞ்சம் பார்க்கலாமா முத்து நீங்கள் அப்படிங்கிறாங்க. வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு போகிறாங்க. அங்கே மண்டபத்தில் ஒரு வேலையுமே அங்கே ரெடி பண்ணவே இல்லை. 3 நாள் தான் இருக்குது, அங்கே ஒரு வேலையும் யாரும் இது பண்ணலை. அப்போ அவரும் வந்துடுறாரு. பாருங்கள் தம்பி 3 நாள் தான் இருக்குது, நீங்கள் பண்ணுற வேலையை வந்துட்டு முந்தின நாளே செய்ய முடியும், ஆனால் இவங்க செய்கிற வேலையை வந்து மண்டபத்தை டெக்கரேஷன் பண்ணுறது வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி பண்ணணும், ஆனால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. சிந்தாமணி சார் நான் இன்னொரு ஃபங்க்ஷனில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் முந்தின நாள் வச்சு வந்து எல்லாத்தையும் பண்ணிடுறேன் வச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறாங்க. வச்சுட்டு தம்பி இங்கே எனக்கு திருப்தியாக இல்லை, நீங்கள் இந்த மண்டபத்தையும் சேர்த்து பண்ணுங்கள், நான் சிந்தாமணிகிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சார் அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் வேலை அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும், வேறு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னபோது நான் என்ன செய்ய முடியும், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணுமா மீனா அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க அந்த சிந்தாமணி எதுவும் பண்ணால் நம்மளை என்னங்க பண்ணுறது அப்படி இப்படிங்கிறாங்க. சிந்தாமணி என்ன பண்ணிடுவா, வேலை தரவங்களும் நீங்களே பண்ணுங்கன்ட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அட்வான்ஸ் தான் வாங்கலையே அப்படிங்கிறாங்க. முத்து எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணது சிந்தாமணிக்கு தெரிஞ்சது. சிந்தாமணி மண்டபத்துக்கு வராங்க. நீ எப்படி மண்டபத்தில் ஏற கட்டு வேலையை இது பண்ணுவா, உனக்கு வந்து வெளி வேலை தானே உன்னை செய்ய சொன்னாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நேராக அந்த நாடக நடிகர் கால் பண்ணியிருந்தாங்க. சார் நீங்கள் தான் பண்ண சொன்னீங்க, இப்போ சிந்தாமணி வந்து பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நேராக நாடக நடிகர் வந்துடுறாரு மண்டபத்துக்கு. என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க, நான் ஃபோன் பண்ண நேரம் நீங்கள் எடுக்க மாட்டேறீங்க, அப்படி எடுத்தாலும் நான் வேறு வேலையில் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறீங்க, எனக்கு பிஸியாக இருக்கிற ஆள் வேண்டாம், ஏன்னா இவங்க ஃப்ரீயாக இருக்காங்க, இவங்களே பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் அந்த வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க, சிட்டிக்குள்ளே எல்லா வேலையும் என்கிட்ட தான் வரும், நீங்கள் இவங்க கொடுக்கணும் எப்படி சம்மதிக்க முடியும் அப்படிங்கிறேன். ஏம்மா அங்கே பாருங்கள், நீங்கள் சொல்லி கேட்குதாலும் நான் கிடையாது சரிங்களா, உங்கள் குரலெல்லாம் வசுத்தாதீங்க, போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும், அதிகாரிகிட்ட பேசணும், பெரிய அரசியல்வாதிகிட்ட பேசணும், யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அப்படி நான் பேசுவேன், பண்பாக பேசுனா நீங்கள் பண்பாக பேசணும், போயிட்டே இருங்க, உங்கள் வேலை எனக்கு பிடிக்கல கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. முத்தையும் மீனாவையும் முறைச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. முத்து நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மண்டபத்தை பார்க்குறாங்க. ஆரம்ப கட்ட வேலையே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. அதேமாதிரி விஐபிகள் வரும்போதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப செமையாக இருக்கணும், அந்த மாதிரி பண்ணிடுங்க, ராயலாக பண்ணிடுங்க, என்ன அமௌண்ட் கேட்டாலும் நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க சார், சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் இருந்த காசை வந்து செலவு பண்ணிட்டோம், இப்போ காசு வேணும் சார் அப்படிங்கிறாங்க. சரி வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் போய் ஒரு 10 லட்ச ரூபா வாங்குறாரு. வாங்கிட்டு மீதி வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பயங்கரமாக பண்ணுறாங்க. அதை வீடியோவும் எடுத்துக்கிறாரு முத்து. ஏங்க வீடியோ எடுக்குங்க எல்லாத்தையுமே அப்படிங்கிற. இல்லை மீனா வீடியோ எடுத்து வச்சுக்கணும், இதே மாதிரி நம்ம இன்னொரு இடத்துல செய்வோமான்னு தெரியல, ஆனால் இதை வச்சு நம்ம பல இடத்துல மாடல் கேட்கலாம், இது ஆர்டர் கேட்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க எனக்கு மறந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ சுருதிக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. சுருதியும் பார்க்குறாங்க, செம்மையாக இருக்குது மண்டபத்தில் டெக்கரேஷன் எல்லாமே, இப்போயுமே பண்ணிட்டீங்க, 2 நாள் 3 நாள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்களே, இது பெரிய இடத்து கல்யாணம், மண்டபத்தை வந்து 5 நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த மண்டபம் இவங்களுக்கு புக்கிங்கே ஆயிடுச்சு, 5 நாள் இவங்க தான் எடுத்துருக்குறாங்க, எல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா வாடுத பூவை மட்டும் அன்றைக்கி முந்தின நாள் நைட்டு பண்ணிக்கலாம், மீதி எல்லாமே இப்போ பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா நீங்கள் உண்மையிலே பெரிய ஆர்டர் தான் செய்கிறீங்க அப்படிங்கிறாங்க. எப்படியும் இது ஒரு 20 லட்ச ரூபா இருக்குமா அப்படிங்கிறாங்க. சுருதி அவ்வளோலாம் செலவாகலை, 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க, இன்னும் 2 லட்சம் வேணா வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க சிட்டியில் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குவாங்க நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு எல்லாமே அப்படிங்கிறாங்க. அவ்வளோ வருமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா அப்படிங்கிறாங்க. உடனே எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருக்குறாங்க. கல்யாண நாளும் வந்துடுது. அப்போ பொண்ணு இதை பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குண்ணே,
யாருக்குனே ஆர்டர் கொடுத்தா அப்படிங்கும்போது இவங்கள முத்து மீனாவை காமிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பார்த்து ரொம்ப சூப்பருங்கிறாங்க. கல்யாண ஏற்பாடுகள்லாம் நடக்குது. கல்யாணத்துக்கு எல்லோரும் பெரிய பெரிய விஐபிகள் வராங்க. முத்து வந்து அந்த கதிர் வரோடான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. கதிரை காணலை. அப்போ பொண்ணோட அண்ணாட்டையும் கேட்குறாங்க, சார் வருவான்னு சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. வரேன்னு சொன்னாங்க, நான் கால் பண்ணி கூப்பிட்டா நல்லா இருக்காது, அவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. வரல, கல்யாணத்துக்கு வரலை. அப்போ சாயந்தரம் வரவேற்பு, அப்போ வரவேற்பு வந்தாலும் வருவாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கதிர் பொண்டாட்டியும் வரவேற்புக்கு வராங்க. பார்த்தோன்னே அந்த சார்கிட்ட சொல்லிடுறாங்க, சார் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. முத்து, நான் சொல்கிறது தான், நீங்கள் தான் எங்கள் எல்லாம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இந்த கல்யாணத்தில் ஏதாவது ஒரு குளறுபடி வரக்கூடாது. நீங்கள் கதிரை வெளியே கொண்டு என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த கேம்பஸ்குள்ளே வேணாம் அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே சார் அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லாம் ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சு வெளில வராங்க. அப்போ அந்த டிரைவர்கிட்ட பேசுகிறாரு, சார் அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கிறாங்க, உங்களை யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த காரில் ஏறி கார் எடுத்துட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஸ்டேஷனுக்கு வந்து என்ன தம்பி நினச்சிட்ருக்கீங்க, எங்கள் டிரைவரை அனுப்பிவிட்டுட்டு நீங்கள் யார் வந்து எங்களுக்கு ஸ்டேஷனில் நிப்பாட்டிருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கேன், நான் முதல்ல கீழே இறங்க அப்படிங்கிறாங்க. என்ன குரல் மாறுது அப்படிங்கிறாங்க. நாங்கள் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க நாங்கள் பெட்டிஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. யோ, எங்கள் அண்ணன் 30 லட்ச ரூபா ஏமாற்றிட்டு ஓடுவேன், நான் அவனை சும்மா விடணுமா அப்படிங்கிறாங்க. யார் ஏமாற்றிட்டு ஓடினா, பணத்தை தான் அவங்க அண்ணி வாங்கிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. யார் இந்த அண்ணி வாங்கினாங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் ரோகிணி அண்ணி என்கிட்ட வாங்கிட்டாங்க ஒரு ஆள் அனுப்பி, நான் கொடுத்து நாள் என்னாச்சு, 4 நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. என்னது 4 நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க. நான் பணம் கொடுத்து 4 நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் தாங்க வந்திருக்கேன், சரிங்களா. அதுவும் 30 லட்ச ரூபாய்க்கு 60 லட்ச ரூபாயா வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற. ஆமாம், அவங்க அண்ணி தான் ஆள் அனுப்பி விட்டாங்க, ஏதோ சிட்டியாக முடி நிறைய இருந்துச்சு, அவர் தான் அனுப்புனாங்க. அவர் கூட சொன்னார், நம்ம வேறு தொழில் பண்ணலாம், நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. உடனே இவருக்கு ஒன்றுமே விடலை. என்ன தம்பி தலை சுற்றுதா, அப்போ உங்கள் அண்ணி உங்களை ஏமாற்றிருக்கா, சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கே கிளம்புறீங்க, இந்த மாதிரி எத்தனை பேர் ஏமாற்றிருக்கீங்க சிட்டிக்குள்ளே அப்படிங்கிறாங்க. தம்பி, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. எது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் போயிட்டுருக்கு. இப்போ அதிகாரி வந்துட்டாங்க. என்ன தம்பி பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சார், பிரச்சனை இவனால தான், சிட்டியில் உள்ள பெரிய பெரிய வீடெல்லாம் வாடகைக்கு இருந்துட்டு அந்த வீடை என் வீடு தான் சொல்லிட்டு ஒரு அப்புறாணி செப்ராணியை பார்த்து அட்வான்ஸ் போட்டு பணத்தை ஏமாற்றி போயிடுறாங்க. இதே மாதிரி எங்கள் அண்ணாச்சிட்ட ஒரு 30 லட்ச ரூபா ஏமாற்றிருக்காங்க. எங்கள் அண்ணி பணத்தை வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு எது உண்மைன்னு எனக்கு தெரியல சார், நீங்கள் தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு, விசாரிப்போம் வாங்க, நீங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்க. ஆமாம் சார், இந்த ஸ்டேஷனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அங்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆமாம் சார், பெட்டிஷன் இருக்குது, எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசையில் மனோஜுக்கு எப்படி தெரியும் அது தெரியும் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. தம்பி, மனோஜை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு, கதிரை பிடிச்சாச்சு, நீ வா அப்படிங்கிறாங்க. அப்போ பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் ரோகிணிகிட்ட எதுவுமே சொல்லாமல் இங்கே வந்துடுறாரு. வந்துட்டு ஸ்டேஷனில் நிற்கிற ரோகிணி, ஸ்டேஷனுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு மனோஜ், என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, கதிரை பிடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. கதிரை எப்படி பிடிச்சிங்க அப்படிங்கிறாங்க. அந்த முத்து தான் பிடிச்சி கொண்டு ஸ்டேஷனில் விட்டுருக்கான். முத்து காசு வாங்குறதுக்குள்ள நம்ம வாங்கணும், சீக்கிரமா அப்படிங்கிறாங்க. முத்து காசு வாங்குறதுக்குள்ள நம்ம வாங்கணுமா, நான் தான் ஏற்கனவே காசை சிட்டியை வாங்க சொல்லி சிட்டியை ஆட்டையை போட்டானே, இப்போ என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே, அவன் வேறு சிட்டிகிட்ட கொடுத்துட்டான்னு சொல்லுவானே, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ இதில் ரோகிணி யார் அப்படிங்கிறாங்க. இவங்க தான் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ரோகிணி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறேன். டேய், அவனை கேட்டால் அவன் பொண்டாடிட்ட பணத்தை 30 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 60 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், ரோகிணி அனுப்பின ஆள் தான் சொல்கிறாங்க, ஏதோ சிட்டியை தான் அனுப்பிவிட்டதாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னது, ரோகிணி சிட்டி அனுப்பிவிட்டாளா, பணம் வாங்கலையே, அப்படி பணம் வாங்கினா ரோகிணியாட்ட சொல்லியிருப்பாளே அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, நீ பணம் வாங்கினியா அப்படிங்கிறாங்க. நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. சார், இந்த பொண்ணு போய் சொல்லுது, என் செல்லை வேணா எடுத்து பாருங்கள் சார், நான் கால் பண்ணியிருக்கேன், எனக்கு வீடியோ கால் வந்திருக்கும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. வீடியோ காலில் பார்க்குறாங்க, ரோகிணி நம்பருக்கு போயிருக்கு. ஏம்மா, உங்கள் நம்பர் தான் நான் கால் போயிருக்கு இல்லைங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. திருன்னு முழிக்காங்க. சிட்டி நேர் அப்படிங்கிறாங்க. சார், நான் அட்ரஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிட்டி அட்ரஸ் சொல்கிறாங்க. ஏதாவது சிட்டியை போய் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோன்னே, யோ, இவர்கிட்ட பணம் வாங்கினீங்களா அப்படிங்கிறாங்க. நான் வாங்கல சார், எனக்கு இவருங்க யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க. ரோகிணியாக தெரியுமா அப்படிங்கிறாங்க. எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க. சார், போய் சொல்கிறான் சார், இந்த சிட்டிக்கிட்ட இந்த பொண்ணு வட்டிக்கு வாங்கியிருக்கு வச்சுருக்கீங்க, ரொம்பவே நல்ல பழக்கம் சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் முத்து, உங்களுக்கு எனக்கு பிடிக்காது, தேவையில்லாமல் கோர்த்து விட்டுட்டு இருக்காதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, அண்ணாச்சி, நீங்கள் எனக்கு கால் பண்ண கால் ரெக்கார்டு இருக்குங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறாங்க. யோ, எங்கேயா ஏமாற்றிட்டு இருக்கேன், இவர்கிட்ட வாங்கின பணத்தங்கய்யா அப்படிங்கிறாங்க. உடனே சார் 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 பணத்தங்க அப்படிங்கிறாங்க. சார், அது வட்டி விட்டேன் சார், 20 ரூபா வட்டி விட்டேன், 40 ரூபா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே கொண்டு சொல்லு அப்படிங்கிறாங்க. 40 லட்ச ரூபா கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே, மனோஜ், இந்த 30 ரூபா உங்களுக்குள்ள பணம் தானே அப்படிங்கிறாங்க. சார், இவனுக்குள்ளே பணம் தான், இவன் ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்கான் சார், கடன்காரங்க அப்புறம் வீட்டில் வந்து இருக்காங்க, அது போக 2-3 கடைக்காரங்க வந்து எங்கள் வீட்டை வந்து ஏலம் விட்டுறோம் வச்சுருவோன்னு சொல்லிட்டு போகிறாங்க, கடையும் இப்படி தான் சொல்கிறாங்க, அதனால் எங்கள் அப்பாட்ட வர சொல்லி கொடுத்துருங்க சார்,
இந்த பணம் வந்து இவன் சம்பாரித்த பணம் இல்லை சார், எங்கள் அப்பா ரிட்டர்ன் பண்ண பணம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த அதிகாரி சொல்கிறார், கொஞ்சமாவது அறிவு இருக்காடா மனோஜ், உங்கள் அப்பா வந்து சர்வீஸ் பண்ணி அவர் வாங்கின பணத்தை நீ ஏமாற்றி போயிருக்க, அதில் கடை ஆரம்பிச்சிருக்கேன், அந்த பணம் திருப்பி கொடுக்க வேண்டாமா, இது நியாயப்படி உங்கள் அப்பாட்ட தான் கொடுக்கணும், உங்கள் அப்பா வர சொல்லு அப்படிங்கிறாங்க. வர சொல்கிறாங்க. வர சொன்னோன்னே அண்ணாமலை வராங்க. வந்தோடனே என்ன முத்து அப்படிங்கிறாங்க. இப்போ பணத்தை வாங்கியாச்சுப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா முத்து சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாப்பா வாங்கியாச்சு, இப்படி இப்படி நடந்துச்சுப்பா அப்படின்னோன்னா அண்ணாமலை அப்படியே கண் கலங்கிருந்தார். ரோகிணியை பார்த்து இப்படி முறைக்கிறாரு. முறைக்கிட்டு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு வெளில வர்றாரு. அப்போ மனோஜ் சொல்கிறாங்கப்பா என்கிட்ட பணத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க. உன்னை நம்பி இன்னும் ₹1 கொடுக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை, என்ன கடையில் நீ என்னெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நான் இருக்கிற அந்த ஒரு வாரத்தில் பார்த்துட்ருக்கேன். இனிமேல் போட்டு அந்த கடைக்கு உனக்கும் சம்மந்தம் வராது, சரி வராது, இதில் மிஞ்சிற காசை தரேன், இதை வச்சு நீ தொழில் பண்ணுவே என்ன பண்ணுவே பண்ணிக்க அப்படிங்கப்பா. இவனை நம்பிலாம் நீங்கள் கொடுத்தீங்க வேஸ்ட்டு தான்ப்பா, அதுக்கு நீங்கள் வந்து இவன் எதிர்காலத்துக்கு பின்காலத்துக்கு நான் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்தோன்னு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கார் எடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. மனோஜும் முன்னாடியே காரில் வந்துடுறாங்க. என்னங்க நீங்கள் பணத்தை வாங்கி நீங்கள் வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், மனோஜ்கிட்ட கொடுங்க இல்லைன்னா கடையை கொடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, கடை வந்து என் பணத்தில் ஆரம்பித்தது, அது பொதுவில் இருக்குது. இந்த பணம் கடங்காரங்கிட்ட வாங்கின பணம். அப்போ நான் வந்து அதில் லாபம் சம்பாரித்த பணம் 10 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கிறாங்க. 10 லட்ச ரூபா இருக்குது, இதை கொடுத்தாலும் நீ எங்கேயாவது கொண்டு ஏமாந்துட்டு தானே இருக்க போகிற அப்படிங்கிறாங்க. ஏப்பா அப்படிலாம் இருக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா மனோஜ், கொஞ்சம் அமைதியார் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு வந்து கடையை கொடுத்துருங்க, நீங்கள் கடையை விட்டு போங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த கடையை நீ விற்கணுமா, ரோகிணி ஏன் அந்த பையன் அந்த சிட்டி அனுப்பிவிட்ட வச்சான்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு வந்துட்டே இருக்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, ரோகிணி அவனுக்கும் முத்துக்கும் சிட்டிக்கும் இந்த வீட்டுக்கும் ஆகாதுன்னு உனக்கு தெரிஞ்சு நீ எதுக்கு அவன்கிட்ட பேசுகிற வைக்கிற ஆணையாக்கும் மூணையாக்குங்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டி இன்னும் ஆன்ட்டிலாம் என்ன பேசுகிறாத, பணத்தை வாங்கியிருக்கு, இது ஒரு வார்த்தை கூட சொல்லலை, வீட்டுக்கு எத்தனை கடங்காரங்க வந்துட்டு போகிறாங்க, கடைக்கு எத்தனை கடைக்காரங்க வந்துட்டு போகிறாங்க, என் வீட்டையே ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போகிறான், வீட்டை விட்டு நீங்கள் காலி பண்ண வேண்டியிருக்கும், ஒரு வாரத்தில் நீங்கள் பொருட்கள்லாம் வெளியே தூக்கி வீசிடுவோம் வச்சிருவோன்ட்டு போகிறாங்க, என்னை பார்க்க உனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே இப்படி கவுந்துட்டு எனக்கு இப்படி கவுந்து எத்தனை போய் தான் சொல்லிக்கிட்டு இருக்க ஆன்ட்டின்னு சொல்லி நீ ஏமாற்றிக்கிட்டு, இன்னும் வேறு எதுவும் மறைச்சி வச்சுருக்கியா, உண்மையிலே உங்கள் அப்பா வெளிநாட்டில் தான் இருக்காரா இல்லைன்னா அதுவும் போய் தானா அப்படிங்கிறாங்க. என்ன ஆன்ட்டி இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது, இந்த பொண்ணு பண்ணது எல்லாமே பயங்கர புத்தகமாக இருக்குது, அந்த வித்தியா கூட இந்த பொண்ணு ரொம்ப நாளாக அங்கே இருக்குதுன்னு சொல்லுது, அது ரொம்ப நாளாக இருந்தால் ஒரு நாட்டில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தால் சும்மா விட்ருவாங்களா, இல்லை டாக்குமெண்ட் இல்லாமல் இருக்க முடியுமா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் இதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிறேன். ஆமாம் நீ படிச்சிருந்தா தானே யோசிப்பேன், ஒரு ஆள் ஒரு இடத்துல வந்து இருக்குன்னா அதுக்குள்ளே ஆவணம் வேணும்ல, அது இருக்கா என்ன வரணும்னு அதை விசாரிச்சியா அப்படிங்கிறாங்க. ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. அதை என்ன ஏதுன்னு கேளுடா, உன் பொண்டாட்டி வாயில் வர்றது எல்லாமே பொய்யா இருக்குது, செயற்கையும் சரியில்லாமல் இருக்குது, நெருக்கடி பண்ணி வாங்கினதுனால அந்த கதிட்ட பணத்தை இவங்க வாங்கியிருக்காங்க, அதையும் நல்ல வேலை சிட்டி இவங்க உங்கள் பணத்தை செலவு பண்ணாமல் வச்சுருந்துருக்கான், இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லைன்னா உங்கள் பாட்டு பெரும்பாடு தானே அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டே முத்து நீ பெரிய வேலை செஞ்சடா, நீ செய்யலைன்னா எதுவும் நடந்திருக்காது அப்படின்ட்டு இருக்கோம். எப்பா முதல்ல கடங்காரங்களை பூரா வர சொல்லுங்கப்பா, கடத்தை பூரா கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு கடங்காரங்களெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ முத்து அவர் மனோஜ் சொல்கிறேன்ப்பா கடங்காரங்க கூப்பிடாண்டாப்பா, இதை வச்சு நான் கொண்டு எங்கேயாவது போய் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடும்ப்பா, நான் வீட்டு பக்கத்துலேயே வரலப்பா அப்படி அப்படிங்கிறாங்க. டேய் நீ வீட்டு பக்கத்துலேயே வரமாட்டேன், கடங்காரங்க வருவாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, ஏப்பா இவன் சொல்லலாம் கேட்டுட்டு இருக்கோன்னா முத்து சொல்ல மாதிரி கடங்காரங்களெல்லாம் ஃபோன் பண்ணுங்கப்பா, அவங்க வந்துடட்டும் அப்படிங்கிறாங்க. கடங்காரங்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. இன்னும் கடங்காரங்கெல்லாம் வந்தோன்னா அவங்களுக்கு செட்டில் பண்ணுறாங்க. உடனே சந்தோஷ் சார்கிட்ட பேசுகிறாங்க, சார் சப்டிலேட் வாங்கின பணத்தை கொடுத்தாச்சு, மனோஜுக்கும் கடைக்கும் இந்த இது இல்லைன்னு சொல்லிட்டோம், இனிமேல் போட்டு கடைக்கு நீங்கள் டீலர்ஷிப் கொடுக்குறதா இருந்தாலும் சரி தான் கொடுக்கலான்னு சரி தான், அது உங்கள் விருப்பம் தான் சார், மறைச்சி எந்த வியாபாரத்தையும் பண்ணக்கூடாது சார், அதான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயா உங்கள் அணுகுமுறை நல்லாயிருக்கு, நீங்கள் தான் டீலர், அதில் மாற்றிக்கிறது இல்லை இன்னுமே, என்ன மனோஜுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா மனோஜினுடைய அணுகுமுறை சரியில்லை, நான் டீலர்ஷிப் கொடுத்து 2-3 மாதத்துலேயே அவர் பணம் கழிக்கின்றார், இத்தனைக்கும் சரக்கு நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன், நிறைய சரக்கு கொடுக்கும்போது இப்படி பண்ணாங்கன்னா எனக்கு கோடிக்கணக்கான பணம் வந்து ரொம்பவே சங்கடப்பட்டு போயிடும், அதனால் தொழிலுக்கு லாயக்கப்படாது சார், டீலர் நீங்களாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடறாரு. சந்தோஷ் சார்ட்டின்னு சொல்லியாச்சு, இதில் எவ்வளோப்பா அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. இப்போ இதில் வந்து 4.5 லட்ச ரூபா அமைச்சிருக்கு அப்படின்னப்பா, 4.5 லட்சம் 10 லட்சம் சொன்னோம்லப்பா அப்படிங்கிறாங்க. இவன் தான் 10 லட்சம் கடந்த நிறைய வாங்கி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் வீட்டுக்கு வராங்க. நீங்கள் யாருங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் பேங்க்லேருந்து வரோம், நான் அவங்க இருக்காங்களே ரோகிணி, அவங்ககிட்ட நீ எங்களை யாருன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரும் திருன்னு முடிக்காங்க. என்னடா
அவங்க யாருன்னு கேளுங்கிறாங்க. யாருங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பேங்க்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன பேங்க் அப்படிங்கிறாங்க. ரோகிணி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பேங்க்கில் லோன் வாங்கி வச்சுருந்தாலாம், அதை கட்டலையாம். அதை என்கிட்ட ஐடி ப்ரூஃப் கேட்டாங்க, நான் வீட்டு அட்ரஸ் கொடுத்தேன், இங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்கக்கிட்ட மீதி பணத்தை கொடுக்குறாரு. சார் மீதி பணத்தை கொடுத்துருக்காங்க, அவங்க வரும்போது கட்டுவாங்க, இன்னமும் கடன் கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. இன்னமும் கொடுக்குற மாதிரி இல்லை சார், உங்கள் மருமகளை ஒழுங்காக பணத்தை கட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை கொடுத்துட்டு அப்படியே கண் கலங்கி போய் நிற்காரு. இந்த பொண்ணு என்னை இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே விஜயா ரோகிணி மேலே பயங்கர காண்டி. ஏய் நீ என்ன நினச்சிட்ருக்க, எத்தனை போய் தான் மறைப்ப, இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, என்னைக்கும் உங்கள் அப்பாட்ட போய் பணம் வேண்டி வரையும் அனைத்தனை வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைச்சி வாயை மூடு விஜயா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா மேல் முன்னாடிலையும் கீழாலும் ஒரு பல் இருக்காது பார்த்துக்கா, அவளத்தையும் நொறுக்கி போடுவேன் நொறுக்கி அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த ரோகிணி இவ்வளோ பண்ணியிருக்கா, நீங்கள் பொறுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதை கேட்க வேண்டிய கடமை அவன் புருஷன் மனோஜுக்கு, ஆனால் அவனே மிச்சத்துக்கு அதை பாய் மாதிரி உட்காந்துட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ எப்படி நீ வந்து இவ்வளோ போய் சொல்லலாம், வைக்கலாம், ஆனால் யாருக்கும் பூனை யாருக்குங்கிறாரு. இதை பாருங்கள் மனோஜ், நீங்கள் கரெக்டாக தான், நாங்கள் ஏன் பண்ணுறேன், முத்து வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை விசாரித்து பணத்தை மீட்கணும்னு நினைக்காங்க, நீங்கள் வந்து நோகாமல் நொங்குதுங்கன்னு நினைக்கிங்க, அது நடக்குமா அப்படி இப்படிங்கிறாங்க. அதான் நான் சிட்டிகிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. மீனா கேட்குறாங்க, ஆமாம் ரோகிணி, இந்த வீட்டில் உள்ளவங்க தானே நீங்கள், நாங்களும் இந்த வீட்டில் இருக்கவங்க தானே, என்ன வேணால் மருமகளாக அவங்க அத்தை ஏற்றுக்காமல் இருக்கலாம், நானும் இந்த வீட்டில் ஒரு ஆள் தான், என் வீட்டுக்காரன் ஒரு ஆள் தானே, எங்களுக்கு பிடிக்காத ஆள் உங்களுக்கு தானே பிடிக்கக்கூடாது. இந்த சிட்டியை வந்து சரியில்லாத ஆள், ஒன்றுத்துக்காகாத ஆள், ஒரு சண்டியன், ஒரு சோவாரிங்கிறதுக்கு எல்லாத்தையுமே சொல்கிறோம். அவர்கிட்ட போய் நீங்கள் இந்த பொறுப்பை கொடுக்குறீங்க, அவர் உங்கள் பணத்தை ஆட்டையை போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஆட்டையை போட்டாருங்க விஷயத்தையும் நீங்கள் ஏன் சொல்லாமல் இருக்கீங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போதே 2 அதிகாரி வீட்டுக்கு வராங்க. சார் நாங்கள் வந்து அந்த சிட்டியை விசாரித்த வகையில் வேறு ஒரு கதை தெரிய வருது, ரோகிணியை விசாரிக்கணும், நீங்கள் எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வாங்க சார், புரிய வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே சிட்டி வந்து ரோகிணியுடைய தன்மையை பூரா சொல்லிடுறாங்க. ரோகிணி வந்து பழைய வாழ்க்கையை மறைச்சிட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மாதம் அந்த தினேஷுங்கிற அவருக்கு வந்து பேட்டா கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவன் ஓவராக பணம் கேட்கல என்கிட்ட வந்து சொன்னாங்க. நானும் அவனும் சேர்ந்துக்கிட்டு ரோகிணிகிட்ட பணம் வாங்கிட்டு இருந்தோம். இப்படி இருக்க சூழ்நிலையில் தான் இந்த வேலையை கொடுத்தாங்க, அந்த பணத்தை நான் ஆட்டையை போட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, இதை கேட்ட எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அந்த நடந்ததெல்லாம் சொன்னோடனே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்போ விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை, ஷாக் ஆகி ஓரமாக உட்காந்துருக்காங்க. மனோஜுக்கு அதுக்கு மேலே, ரோகிணிக்கு வந்து இப்போ ஏற்கனவே கல்யாணம் பண்ணிச்சு, பிள்ளை இருக்குது அப்படிங்கிறது நினச்சவங்களுக்கு ஷாக் இல்லை மனோஜுக்கு. உண்மை நிலையில் மனோஜுக்கு ரோகிணி பணக்காரி இல்லை, அவள் ஏழை, அவகிட்ட ஒன்றுமே கிடையாது, பழைய வீடு தான் இருக்குது, அதுவுமே வந்து ரொம்ப பாழடைஞ்சிருக்கு அப்படின்னு அதோட தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா மனோஜ் ஒன்றும் ஓடாமல் ஒரு மாதிரி இருக்கார். மனோஜ் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. முத்து கொஞ்சம் தண்ணி கொண்டாடா அப்படிங்கிறாங்க. தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. குடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. எங்கே கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை போகலாம், ரோகிணி எப்போ பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் கூட வாழ மாட்டேன் அப்படிங்கிறாங்க. வாயை மூடு, அங்கே என்ன போயிட்டுருக்கு, எது போயிட்டுருக்கு, என்கிட்ட எப்படி நீ மறைக்கலாம் வைக்கலாம், ஏன் மறைச்சா, என்கிட்ட உள்ளதை சொல்லியிருக்கணும் கேட்கணுமே, நீ இந்த இடத்துல வந்து பணத்தை பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் மாமன் கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. என்னப்பா இப்போ விட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாடா எனக்கு என்னாச்சுன்னே தெரில முத்து, நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு தான் அப்படிங்கிறாங்க. அவன் புருஷன் தான் முடிவெடுக்கணும். இந்த பொண்ணு 1000 பொய்யை சொல்லியிருக்கு, அது சரியாக தப்பா அப்படின்னு அவங்க தான் முடிவெடுக்கணும். நம்ம வந்து யோசனை பண்ணி முடிவெடுக்கணும்னு சொல்லுற இடத்துல தானே முத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு எங்கே போனே தெரில. வித்யா கால் பண்ணி அழுகுறாங்க. ஏன்டி அழுகுற அப்படிங்கிறாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு, எந்த ஒரு விஷயம் வந்து எங்கள் மாமனார் வீட்டுக்கோ முத்துக்கோ என் வீட்டுக்காருக்கோ தெரியக்கூடாதுன்னு நினச்சினா அது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என் கடந்த கால வாழ்க்கை எல்லாத்தையுமே இந்த சிட்டி வந்து போட்டு உடைச்சிட்டான். அதுபோக தினேஷ் எல்லாத்தையுமே விசாரிச்சோன்னே என் கதையே நாரி போச்சு. இப்போ என்னாச்சுன்னே தெரில அப்படின்ட்டு இருக்கும்போது, ரோகிணி வாங்க உள்ளே உட்காருங்க அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு சார் அப்படிங்கிறாங்க. ஒரு குடும்பத்தையே ஏமாற்றிருக்கீங்க, உங்களை எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏட்டையா வீட்டில் போய் ஒரு பெட்டிஷன் எழுதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக வச்சு எழுதி கொடுக்காங்க. பெட்டிஷன் எழுதி கொடுத்தா நேர் ஸ்டேஷனில் கொடுக்காங்க. இங்கே ரிமாண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உள்ளே அடைச்சிருந்தாங்க. உள்ளே அடைச்சாங்க. வீட்டுக்கு தகவல் சொல்லிடுறாங்க. மருமகள் உள்ளே இருக்காங்க, வெளியே எடுக்கணும்னா அதுக்கு என்ன நடைமுறையாக செஞ்சுக்கோங்க அப்படிங்க. நாங்கள் எதுக்கு வெளியே எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம் வித்தியாவுக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாவை சொல்கிறாங்க. அவங்க அம்மா ஒரு வக்கீலை பார்த்து ஜாமீன் எடுக்காங்க. ஜாமீன் எடுத்து வெளில கொண்டு வந்துருந்தாங்க. வெளில கொண்டு வந்தோன்னே ரோகிணியோட அம்மா, ரோகிணி, வித்யா இவங்க 3 பேரும் ஆட்டோவை பிடிச்சி அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க. விஜயா சரியான காண்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ விஜயா கதவை திறந்தோடனே இவங்க 3 பேர் வந்தோடனே, முதல்ல வெளியே போங்க, ஏன் வீட்டுக்குள்ளே வர நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. ஆண்டி அப்படிங்கிறீங்களா, என்னை ஆண்டின்னு கூப்பிட்றாத, நீ பெரிய கோடீஸ்வரி என்னடி, அதுவும் மலேசியாவிலேருந்து வந்தவன் என்னடி இவ்வளோ பொய், ஒரு நாளைக்கு 1000 பொய், நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வெளில போ அப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை ரொம்ப விட்டு உள்ளே வராங்க. யார் வீட்டு விட்டு வெளில போகணும், உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் பெரிய ஆள் தானே, அந்த
ரோகிணி பிள்ளை ஏதோ போய் சொல்லிடுச்சு, ரைட்டு. நீங்கள் உள்ளதை சொல்லியிருக்கணும்ல எங்ககிட்ட சொல்ல வேண்டாம். இந்த முத்து மீனா உங்களை உறவு மாதிரி பழகுறாங்கல்ல, அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. முத்து மீனாலேருந்து எல்லாருமே வராங்க. ஏம்மா, நான் அவங்கக்கிட்ட வந்து அவ்வளோ பாசம் வச்சுருந்தேன், மீனாவும் அவ்வளோ பாசம் வச்சுருந்தா. பாசத்தை தான்மா கிருஷ்ணாங்க வளர்த்துக்கிறோம் வச்சுக்கிறோன்னு கேட்டோம். அப்போமாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, இந்த ரோகிணி தான் என் மகான்னு சொல்லிட்டு, அது அப்போ கூட சொல்லலையே அப்படிங்கிறாங்க. முத்து, என்னை மன்னிச்சிருங்க, நான் எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினச்சேன், என் மக கல்யாணி தான் எதையுமே சொல்ல விடலை அப்படிங்கிறாங்க. உடனே எம்மா பாருங்கள், இதெல்லாம் ஒரு வார்த்தையாக சொல்லாதீங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் பாட்டியும் எனக்கு சொல்லியிருந்தது இதுதான், எதனாலும் செய்யலாம், பொய் மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ பொய் சொல்லிட்டீங்களம்மா, உங்கள்கிட்ட நான் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடி பார்த்து போயிடுறாரு. பின்னாடியே மீனாவும் போயிடுறாங்க. ஐயா, எங்களை எல்லோரும் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று வித்தியா சொல்கிறாங்க, நானும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேன், ரோகிணி சொன்னது பொய்கள்லாம் நானும் வந்து செவி சாய்ச்சிருக்கேன், அதுவும் என் மேலே தப்பு தான், எல்லோரும் மன்னிக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, எல்லாமே காலம்தான் முடிவு பண்ணும், இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது, ரோகிணி அம்மா நீங்கள் ரோகிணியை கூப்பிட்டு போங்க, பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஐயா அப்படிங்கிறாங்க, அம்மா கூப்பிட்டு போங்க, இப்போ இருக்க கோவத்தில் யாராவது ஏதாவது வார்த்தை விட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ரோகிணி அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.